எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் பற்றி தெரிந்துக்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடலாங்களா? புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அறிவுடன் இருப்பாங்க, திறமையுடனும் நாணம் மிக்கவராகவும் இருப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எதையுமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. திறமையும் அவங்கக்கிட்ட இருக்கும். சிறு வயதுலேருந்தே நூல்கள்லாம் ஜாஸ்தியாக படிப்பாங்க. புரட்டாசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாங்க. சாமர்த்தியமாக பேசுவதில் வல்லவர்கள் இவர்கள். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இவங்களுக்கு உண்டுங்க. படித்த பட்டதாரிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் இருப்பாங்க. தன் உழைப்பினாலும் திறமையினாலும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவாங்க. இவர் நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. செய்யும் காரியத்தை எளிதில் முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்கங்க. எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தன்னுடைய முயற்சியாலேயே பல செயல்களை செய்து வெற்றியும் காண்பாங்க. இவர்களோட கற்பனை சக்தியும் தத்துவங்களும் இருக்கும். இவர்கள் மற்றவர்களை போல நடித்து காட்டுவதிலையும் வெகு சாமர்த்தியசாலிங்க. ஆழ்ந்து சிந்திக்காமல் எந்த விவகாரத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. எதையும் திறப்பட செய்யணும் அப்படின்னு கொள்கை உடையவர்களாக இருப்பாங்கங்க. அதே சமயத்தில் மற்றவங்க ஏதாவது குறையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது இவங்களுக்கு மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு தெரியும். அதை ஒளிவு மறைவென்று சாமர்த்தியமாக எடுத்து கூறி அவங்கள சரி பண்ணிவிடுவாங்க. பிறரை புகழ்ந்தோ அல்லது குறுக்கு வழிகளை கடைப்பிடித்தோ காரியத்தை சாதிப்பது இவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காதுங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாங்க. ஆனால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தம் கொள்கையிலையும் மாற்றிக்கொள்வாங்க. அதாவது அப்டேட் ஆகிக்குவாங்க. நேரத்தை வீணாக்காமல் இயந்திரம் போல் செயல்படுவாங்க. எதையுமே ஒரு காலத்துக்குள்ளே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க இவங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க கற்பூர புத்தி உடையவங்கன்னு சொல்லலாங்க. எதையும் கப்புன்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றவர்களுடைய மனசை கூட சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. இவர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. அதோடு புண்படுவதையும் ஒரு கருத்தையும் கற்பூரம் போல் மிக கச்சிதமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குங்க. இவர்களின் வீட்டில் செல்வம் இருக்கோ இல்லையோ புத்தகங்கள் அதிகமாக இருக்குங்க. எதையுமே மனப்பாடம் செய்யாமல் அதன் உட்கருத்தை மட்டும் வாங்கி கொண்டு தேவையான நேரத்தில் விளக்க வல்லவர்களுங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டேன். இவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவே தான் இருப்பாங்க. மற்றவரின் மனத்தை புண்படுத்த விரும்ப மாட்டாங்க. பெண்களின் மூலமாக அதிக ஆதாயத்தை பெறுவாங்க. ஏதேனும் முக்கிய விஷயமாக இருந்தால் அது குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து செய்யணும்னு நினைப்பாங்க. பிறருடைய விஷயத்தில் அதே டைமில் மூக்கு நுழைக்கிறத விரும்ப மாட்டாங்கங்க. தொழில்னு எடுத்துட்டிங்க, மிக புத்திசாலியாக இருப்பதனால அறிவு சார்ந்த வேலையில் தான் இருப்பாங்க எப்பயுமே. தொழில் பார்த்துக்கிட்டு வியாபாரம் இவங்களுக்கு சிறப்பான வெற்றி அடையுங்க. பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், நூல் பதிப்பு, நீதித்துறையில் கொடிக்கட்டி பறக்கூடியவராக இருப்பாங்க. அறிவு கூர்மையால் எந்த தொழிலும் சிறப்பாக வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இவங்க. சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இவர்களுக்கு கணக்கில் எப்பொழுதும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், தாய்மாமன் வழி, அப்புறம் மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. தைரியமானு பார்த்திங்கன்னா சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது குடும்பத்தினிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. மன வலிமை அதிகமாக இருக்கிறதுனால காவல்துறை, இராணுவத்துறை இதிலெல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. தங்களின் குழந்தையால் சிறப்பான பாக்கியம் அடையும் வாய்ப்புள்ளவர்கள். குழந்தைகளை சிறப்பாகவும் வளர்ப்பாங்க. குரு, சனி பலமாக இவர்களை பார்ப்பதால் குழந்தைகளால் ஏற்றம் பெறுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.